அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் வர டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்ல நம்ம விஜய் சேதுபதி என்ன மறுபடியும் ஆர்டிஜேக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்துரு போறாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா? ஆமாங்க, இப்போ ரீசெண்டா ஒரு சில அரசல் புரசலான ரூமர்ஸ் எல்லாம் என் காதுக்கு வந்துகிட்டே இருக்கு. எதை பத்தினா நம்ம விஜய் சேதுபதி என்ன மறுபடியும் ஆர்டிஜேக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணம்மா, கையை கொடு. என்ன மூஞ்சிது, என்ஜாய் பண்ண மாட்டியா? என் மூளை இப்ப வரைக்கும் அது வெறும் ரூமர் தான்ப்பா அப்படின்னு சொன்னாலும் அதை தாண்டி என் மனசு பதித்து போதுராடி. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நம்ம யாருக்குமே விஜய் சேதுபதி அண்ணன் மேல ஒன்றும் பெருசா ஹேட்லாம் கிடையாது. ஆனா சத்தியமா விஜய் சேதுபதி அண்ணனோட வாய்ஸ் அயன்மேனுக்கும் சரி ஆர்டிஜேக்கும் சரி ஒத்தே போகல. பட் இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா விஜய் சேதுபதி அண்ணன் அயன்மேனுக்கு தானே அவரோட வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு. ஆனா இப்ப வரப்போது டாக்டர் டூம் தானே, அவரால் எப்படி இந்த கேரக்டருக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. எனக்கு என்னதான் ஆர்டிஜேவே 2 கேரக்டர் பிளே பண்ணாலும் அந்த வாய்ஸ் டயலாக் டெலிவரி இதுலலாம் கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னவோ இந்த தடவை நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் அதை தாண்டி ஒருவேளை விஜய் சேதுபதி என்ன உள்ளகுல வந்துருவாரோ அப்படின்ற பயமும் இருக்கு. ஏன்டா டே, இதுக்கு முன்னாடி அயன்மேனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவரோட வாய்ஸே சூப்பரா தான்டா இருக்கும். அவரை விட்டுட்டு போய் விஜய் சேதுபதி அண்ணனை பிடிச்சி தேவையில்லாம அவர் மேல வேற இவ்வளவு ஹேட்டு. விஜய் சேதுபதி அண்ணன் மறுபடியும் ஆர்டிஜேக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமரை கேட்டே நம்ம இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டுமே. அதை விட இன்னும் ஒரு பயங்கரமான ரூமரை நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் வந்து தோருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறாராம். அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சு, என்ன பண்றது நண்பர்களே? படத்தை பார்க்காம நிம்மதியா இருக்கவும் முடியாது, இவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நிம்மதியா படத்தவும் பார்க்க முடியாது. நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே. அட போடா.